திருச்சிற்றம்பலம். அகத்திய தேவார திரட்டுல தலங்களை பற்றிய சிந்தனை இப்ப நாம தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றோம். அதில் திருஞான சம்பந்தர் அருளி செய்த இந்த கஷேத்திரக்கோவை என்கின்ற பதிகத்திலே 4வது பாடல் இன்றைய சிந்தனைக்கு நமக்கு அமைந்திருக்கிறது. இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் நெஞ்சத்தை முன்னிறுத்தி சொல்ற ஞான சம்பந்த பெருமான். மட நெஞ்சே, மட நெஞ்சமே, உணர்வாயாக, உன்னி நின்று உணர்வாயாக என்று இதெல்லாம் நமக்காக இறைவன் எழுந்தருளி இருக்கின்ற தலங்கள் என்பதை நீ முதல்ல புரிந்துகொள். அது உனக்கு பல நிலைகளிலும் பயனை தரும் என்பதாக இந்த நெஞ்சத்திற்கு அறிவுறுத்துகின்றார். அப்படி சொல்லுகின்ற பொழுது இந்த பாடலிலே அவர் தொகுத்து காட்டியது பள்ளி என்ற வகையில் அந்த கோவிலை குறிக்கின்ற பெயர் பள்ளி. பள்ளி அப்படிங்கிறதுக்கு உறைந்து நிற்கும் இடம் அப்படிங்கிறது தான். இப்போ உரைப்போடு ஒரு அறிவு சிந்தனையிலே ஒரு உரைப்போடு இருக்க வேண்டிய இடம் நாம், அதுதான் பள்ளி. அதனால்தான் நாம் பிள்ளைகள்லாம் அறிவிலே ஒரு உரைப்போடு இருந்து வளர்க்கின்ற இடங்களை பள்ளி அப்படின்னு சொல்லி வர்றோம். அப்ப இறைவன் உறைந்து நிற்கின்ற இந்த பள்ளிகள் என்னென்ன அப்படிங்கிறத இங்க ஒரு பட்டியலிட்டு காட்டுகின்றார். அறப்பள்ளி, அகத்தியான் பள்ளி, வெள்ளை பொடியை பூசிக்கொண்டு இருக்கின்ற எம்பெருமான், ஆரணி எம்பெருமான், கங்கையை அணிந்திருக்கின்ற அந்த எம்பெருமான் எழுந்தருளி இருக்கின்ற காட்டுப்பள்ளி. இங்க திருக்காட்டுப்பள்ளி அப்படிங்கிறது மேலை திருக்காட்டுப்பள்ளி, கீழே திருக்காட்டுப்பள்ளின்னு 2 இருக்கு. அதே போல சிறப்பள்ளி, சிராப்பள்ளி, செம்பன்பள்ளி, திரு நனிப்பள்ளி, மகேந்திரப்பள்ளி, இப்படியாக இருக்கின்ற பள்ளிகள் இல்லையா? அதுல எழுந்தருளி இருக்கின்ற இறைவன் யார்? பிறப்பில்லாத இந்த எம்பெருமான் சிவபெருமான் தான் என்ற இவையெல்லாம் பிறப்பில்லவன் பள்ளியாகும் என்று காட்ட அந்த வெள்ளச்சடையான் விரும்புகின்ற பள்ளி இவை. இடைப்பள்ளி, அவன் ரொம்ப விரும்பி உறைந்திருக்கின்ற இடைப்பள்ளி. அது மட்டுமா, சக்கரப்பள்ளி. அந்த சக்கரப்பள்ளியை பற்றி சொல்லுகிற பொழுது ரொம்ப அருமையோடு சொல்றார். உரைப்பால் அடி போற்ற கொடுத்த வன் சக்கரத்தை மாலுக்கு கொடுத்த பள்ளி இந்த சக்கரப்பள்ளி என்பதையும் இங்கே காட்டுகிறார். இந்த சக்கரப்பள்ளிக்கு இன்னொரு பெயர் கூட உண்டு, சக்கரமங்கை அப்படின்னு பெயர் உண்டு. ஆக இந்த மாதிரியாக நமக்கு காட்டப்பட்ட பள்ளி. மட நெஞ்சமே உன்னி நிற்பாயாக என்று சொல்றார். இந்த அறப்பள்ளிங்கிறது ஒரு வைப்பு தலம். நாமக்கலுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த அறப்பள்ளீஸ்வரர் இல்லையா, கொல்லிமலை சார்ந்த ஒரு தலம். இப்படியாக பள்ளி என்கின்ற பெயரோடு அமைந்திருக்கின்ற தலங்களை தொகுத்து இந்த பாடலிலே காட்டிய ஞானசம்பந்த பெருமான் அடுத்த பாடலிலே சில ஊர்களை காட்டுகின்றார். ஆரை, வடமா. இந்த பாடல்ல என்னன்னா, நமக்கு முதல்ல உள்ள 2 அடிகள் கிடைக்கல. இது நம்மளுடைய தவக்குறைவு. எல்லா பதிகளும் நமக்கு அமையல பாருங்க. எல்லா தலங்களுக்கும் போயிட்டு வரணும்னு நமக்கு ஆசைதான். ஆனாலும் பாருங்க, இது அந்த 2 அடிகளுக்குள்ள என்னென்ன தலங்கள் இருந்தனங்கிறத நமக்கு தெரியாமல் போய்விட்டன. ஆக இந்த இப்ப இருக்கிற இந்த 2 அடிகளுக்குள்ள என்ன தலங்கள் எல்லாம் காட்டப்பட்டு இருக்கின்றன ஞானசம்பந்தரால் அப்படின்னு பார்த்தால், ஆரை. ஆரைங்கிறது பழையாறை. தஞ்சை நம்ம சோழர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய நகரமாக இருந்த பழையாறை. வட மாகரல், இந்த தொண்டை நாட்டு தலம் அது மாகரல். அம்பர், அம்பல் அப்படின்னு சொல்லுவது உண்டு, அம்பர்னாலும் அதே தான். ஐயா திருவையாறு, அணியார் பெருவேளூர், அழகாக அமைந்திருக்கிற பெருவேளூர் தலம். விளமர், தெங்கூர், சேரை, இந்த சேரை செந்நெறி அப்படிங்கிற அந்த தலமெல்லாம் உண்மையிலே ரொம்ப சிறப்புடையது. அப்பர் பெருமான் அந்த சேரை தலத்துல ஒவ்வொரு பாடல்லையும் ஒவ்வொருவருக்கு இறைவன் இருந்து அருள் செய்த அந்த தன்மையெல்லாம் ரொம்ப அருமையோடு காட்டியிருப்பார்.
துளை புகழூர், புகழூர், அகலாது இவை காதலித்தான். இவற்றையெல்லாம் இந்த தலங்களை எல்லாம் விட்டு அகலாமல் எம்பெருமான் ரொம்ப விரும்பி இங்க உறைந்திருக்கின்றான். அப்படிப்பட்டவன் இங்கே காதலித்தானுடைய அவனுடைய இந்த பதிகளை சென்று சேர் என்று காட்டுகின்றார். சேர் பதியே அப்படின்னா இந்த தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்வாயாக என்பது குறிப்பாக இந்த பாடல்ல நமக்கு காட்டப்பட்டு இருக்கின்றது. அடுத்த பாடல் நமக்கு முழுமையுமாக கிடைத்திருக்கிறது. அது ஒரு வகையில ஒரு மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. இது மன வஞ்சரு மற்ற ஓட முன் மாதராறு மதிக்கூர் திருக்கூடலில் ஆலவாய்னு ஒரு அடி முழுவதும் ஒரு தலத்துக்கு கொடுத்திருக்கிறார். அது எந்த தலம்? கூடல் ஆலவாய் தலம். கூடலில் திருக்கூடலில் ஆலவாய், கூடல்ங்கிறது ஊரினுடைய பெயர், ஆலவாய்ங்கிறது கோவிலினுடைய பெயர். கூடல் ஆலவாய். அப்ப அதுல ஞானசம்பந்த பெருமான் இருந்து அற்புதங்களை நிகழ்த்தி சைவத்தை ஸ்தாபித்தது அந்த தலத்திலே இல்லையா? அது ஒரு பெரிய அற்புதம் இல்லையா? எம்பெருமான் அங்கே அவருக்கு உடன் இருந்து இந்த அற்புதத்தை நிகழ்த்தி அருளி இருக்கின்றார். வஞ்ச மனத்தவர்களாகிய சமணர்கள் போய் அகலும்படியாக அங்கே மதிக்கூர் மாதர்கள் அப்படின்னு காட்டியது யாரை வைத்து அப்படின்னா மங்கையர்க்கரசியாரோடு அன்னும் அவங்க இருந்தவர்கள். அப்படி மாதரார் இருக்கின்ற தலம் இல்லையா? மதிக்கூர் மாதரார் அவர்கள் இருக்கும் இந்த கூடல் ஆலவாயில் எம்பெருமான் எழுந்தருளி நமக்கு அருள் பாலிக்கின்றான். அங்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். அதை இங்கே பாடலிலே சொல்லி நாம் பயணம் பெறுகின்றோம். அவற்றோடு அந்த தலத்தோடு இன்னும் என்ன சொல்றா? என சொல்லிலா இடைமா மருது இல்லையா? மருதுங்கிற தலம் ரொம்ப சிறப்புடையது. திருப்புடை மருதூர், திரு இடைமருதூர், திரு தலைமருதூர் அப்படின்னு 3 மருதூர் கட்டப்பட்டு இருக்கும். அதுல இங்க இடைமா மருதைத்தான் சொல்றாரு. திருவிடை மருதூர் அப்படிங்கிறது மருத மரத்தை தலமரமாக கொண்ட ஒரு அருமையான தலம். அது மல்லிகார்ஜுனம், இங்க புடையார்ஜுனம், அப்படி அர்ஜுனம்னா மருத மரத்துக்கு இன்னொரு பேர். அதை வைத்து இங்கே காட்டப்படுவது. இங்கே மத்தியார்ஜுனம், நாங்க மல்லிகார்ஜுனம், இங்கே புடையார்ஜுனம் அப்படின்றது அந்த தலங்களினுடைய பெயராக காட்டப்பட்டு இருப்பவை. அப்படிப்பட்ட இடைமருது, இரும்பைப்பதி, அடுத்தது மாகாளம் இல்லையா? அம்பர் மாகாளம் அப்படிலாம் கேட்டிருப்போம் அந்த தலங்கள். வெற்றியூர், அடுத்து கணமஞ்சின மால் விடையான் விரும்பும் இல்லையா? அதாவது ரிஷப வாகனத்திலே விரும்பி ஊர்கின்ற எம்பெருமான், அவன் விரும்பி உறைந்து நிற்கின்ற திருக்கருகாவூர், திருநல்லூர், பெரும்புலியூர். இந்த புலியூர் அப்படின்னு பார்க்கிற போது 5 புலியூர் உண்டு. பெரும்புலியூர் மட்டும் இங்கே சொல்லப்பட்டு இருக்கின்றது. 5 புலியூர் வேற வேற. என்னன்னா நமக்கு பெரும்பற்ற புலியூர் நல்லா தெரியும் இல்லையா? பெரும்பற்ற புலியூருங்கிறது தான் நம்ம தில்லை அம்பலம், அந்த தில்லை தலம். அது பெரும்பற்ற புலியூர். இது இங்க பெரும்புலியூர் சொல்லியிருக்காரு. இன்னும் ஒரு 3 புலியூர் உண்டு. புலிக்கால் முனி வழிபட்ட வகையிலே சிறப்பு பெற்றது. அது அந்த மற்ற 3 எவைன்னா இருக்கத்தம்புலியூர், ஓமமாம்புலியூர், பாதிரி புலியூர், இப்படி அமைந்திருக்கின்ற புலியூர் எல்லாம் உண்டு. இங்க இந்த பாடல்ல பெரும்புலியூர் மட்டும் காட்டியிருக்கிறார். தனம் என்று சொல்லில் தஞ்சம் என்றே நினைமின் என்று இந்த தலங்களை எல்லாம், இந்த தலங்களை நமக்கு புகலிடம் என்று நீங்கள் நினைப்பீர்களாக அப்படின்னு காட்டி ஞானசம்பந்த பெருமான் சொல்றார். அவ்வாறு நீங்கள் நினைக்கின்றீர்கள் என்றால் அதுவே மிகப்பெரிய தவம். நினைவின் தவமாம் மலமாயினதான் அருமை. இவ்வாறு நீங்கள் நினைப்பதே மிகப்பெரிய தவம். அந்த தவத்தின் பயனாக மும்மலங்களும் உங்களுக்கு அற்று ஒழியும் என்ற வகையிலே தவமாம் மலமாயினதான் அருமே என்று இந்த பாடலிலே ரொம்ப அருமையோடு காட்டியிருக்கின்றார் ஞானசம்பந்த பெருமான். ஆக
ஐந்தாவது பாடல்ல 2 அடி கிடைக்கல. 6வது பாடல் முழுமையாக நமக்கு கிடைத்தது. இதுல சொல்லப்பட்ட தலங்கள் அவற்றிலே விரும்பி உரைகின்ற எம்பெருமான் அவனை இந்த தலங்களினுடைய பெயரை சொல்லி நாம் இந்த பதிகத்தின் வழி வழிபாடு செய்கின்ற பொழுது, பாடுகின்ற பொழுது அதுவே தவமாக ஆகும். நமக்கு எல்லா பலன்களையும் தரும். திருச்சிற்றம்பலம்.